ஒரு சின்ன கதைங்க. ஒரு ஊரில் 2 விவசாயிங்க இருந்தாங்களாம். அந்த விவசாயிங்க டெய்லி, அதாவது காலையில் எழுந்திரிப்பாங்க, வயலுக்கு போய் தண்ணியெல்லாம் பார்ப்பாங்க, வயலுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு மீண்டும் வருவாங்க. புருஷன் மொழிட்டு 2 பேர் தான். அவங்களுக்கு ஒரு பையன் வந்து தண்ணியெல்லாம் பார்த்துட்டு காட்டில் பயிரெல்லாம் நல்லா இருக்கா, நல்ல விளையுதான் அப்படின்ட்டு போய் அந்த புருஷன் மொழிட்டு 2 பேருமே போய் வயலை பார்த்துட்டு வருவாங்களாம். அந்த பையன் பள்ளிக்கூடம் போகிறான். அந்த பையன் பள்ளிக்கூடம் போகிறப்ப இவங்க விவசாயம் வச்சு தான் அந்த பையனை படிக்க வைக்கிறாங்க. அப்புறம் அந்த பையன் இவங்களும் நல்லா நெல், காய், கறி இதெல்லாம் வச்சு நல்லா கொஞ்சம் 7 மீல் இருக்கிறாங்க. கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு வந்துட்டாங்க. இப்படியே காலம் போயிட்டுருக்கிறப்ப கிணத்துல எல்லாம் கொஞ்சம் தண்ணி வற்றிச்சு. தண்ணி வற்றினதுமே அந்த விவசாயிங்க என்ன பண்ணுவாங்க, தண்ணி இல்லைன்னா, கிணத்துல தண்ணி இல்லைன்னா வெள்ளாமை சரியாக வைக்க முடியாதில்லைங்க. அப்புறம் பக்கத்து கிராமம் ஒரு பண்ணையார் இருந்தாங்களாம். அந்த பண்ணையார்கிட்ட போய் கடனை வாங்கிட்டு வந்து அந்த கிணத்த கொஞ்சம் எல்லாம் தூர் வாரி அந்த தண்ணியை எடுத்து மீண்டும் அந்த தண்ணியை நல்லா கொஞ்சம் எல்லாம் விவசாயம் வச்சு அந்த பையனை நல்லா படிக்க வச்சிட்றாங்க. படிக்க வச்சு அந்த பையனும் நல்லா கலெக்டருக்கு படிச்சுக்கிறான். படித்து நல்லா அவனும் பெரிய ஆளாகிட்டா கலெக்டருக்கு படித்து நல்லா வரான். கலெக்டருக்கு படிக்கிறதுக்கு வெளியூர் போயிட்டா. இவங்க இந்த விவசாயி இவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, அந்த ஊர்லேயே விவசாயம் பண்ணிக்கிட்டு நம்ம பையன் வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம பையன் கலெக்டர் ஆகி இந்த ஊருக்கு வருவான், நம்மளையும் நல்லா கவனிப்பா, நல்லா வச்சிருப்பா அப்படின்னு அவங்களும் ஆசையாக அந்த மண்ணை மிதிச்சுட்டே காத்துட்டு உட்காந்துருக்குறாங்க. அப்புறம் அந்த பண்ணையார்கிட்ட கடை வாங்கின காசெல்லாம் இருக்குது இல்லைங்க. அவங்களும் வந்து, ஏப்பா என்னாச்சு, காசு வாங்கிட்டு வந்து ஒன்றும் வட்டியும் இல்லை, ஒன்றும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஐயா அந்த மாதிரி கிணத்துல தண்ணி இல்லை, வெள்ளாமை கொஞ்சம் எல்லாம் குறைஞ்சி போச்சு. போகிறதுக்குள்ள என் பையன் நல்லா படித்து கலெக்டராக இருக்கிறான், பணம் அனுப்புவான், உங்களுக்கு கட்டிடுறேங்க அப்படின்னு சொன்னானா. கலெக்டர் பையன் கலெக்டர் படிச்சிருக்கிறானா? ஆமாங்க ஐயா அப்படின்னு. பரவாயில்லையே, ஒரு விவசாயி, நீ வந்து விவசாயம் பண்ணி உன் பையனை கலெக்டருக்கு படிக்க வச்சிட்டியா, பரவாயில்ல எடு அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது என்ன பண்ணிட்டாங்க, இந்த பையன் என்ன பண்ணிருச்சு, அங்கேயே கூட படித்த பிள்ளைய ஒரு பிள்ளைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கல்யாணம் பண்ணி இங்கே ஊருக்கு கூட்டிகிட்டு வரான். கலெக்டர் வராங்க 2 பேரும். வரப்போ ஊரே ஜிம்னு இன்னும் வேடிக்கை பார்க்குது. அப்புறம் வந்து இந்த பெரிய தாத்தாவையும் அவங்களையும் பார்த்துட்டு, பரவாயில்ல, ஒரு விவசாயிக்கு பிறந்த மகன் ஒரு கலெக்டருக்கு படித்து நல்லா இருக்கிறியே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த ஊரே அவங்கள மெச்சிக்கிட்டு இந்த விவசாயி, சரிப்பா இதையெல்லாம் அப்படி விட்டுட்டு நீங்கள் வாங்க, நீங்கள் அங்கேயே ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு அந்த அப்பனையும் அம்மாவையும் கூட்டிகிட்டு அந்த கலெக்டர் ஊருக்கே போய் அவங்க சந்தோஷமாக நல்ல முறையாக வாழ்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விவசாயி பசங்களுமே கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நல்லா உங்கள் தாய் அப்படி நல்ல முறையை வச்சுக்கணும், பார்க்கணுங்க. அதுதாங்க யாராக இருந்தாலுமே, விவசாயியாக இருந்தாலுமே, ஒரு தொழிலாளியாக இருந்தாலுமே, நம்ம பெற்றவங்களை மனங்கோலாமல் பார்க்குறது தாங்க நல்ல ஒரு பண்பாடு, நம்ம தமிழ் பண்பாடு. அந்த கலாச்சாரத்தை நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, படிக்காட்டியும் சரி, அந்த கலாச்சாரத்தை நீங்கள் எப்போவுமே மறக்கவும் மாட்டீங்க, மறுக்கவும் மாட்டீங்க. இதையே உப்பாயம்மா அட்வைஸை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அந்த அம்மா கிடக்குதுன்னு விட்டாலும் சரிங்க. ஆனால் உப்பாயம்மா சொல்கிறது என்றைக்குமே ஒரு அறிவுரை நல்ல பயணத்தான் இருக்கும். அடுத்த தடவை சரி.